வணக்கம் அனைவருக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள்கள் பற்றி பார்ப்போம் இந்த பதிவில். மிக குறைந்த விலையில் நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய விளக்கு வகைகள், நிறைய பூஜை சாமான்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்கணும். அதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா விளக்கு, ஒரு வகையான விளக்கு, பாவை கை விளக்கு மாதிரி அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு இரு கைகளை குப்பி எனக்கு இதெல்லாம் கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீபம். அழகாக நம்ம எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் விளக்கு வந்து நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு யானை கண் கொண்ட ஒரு விளக்குன்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா யானை அப்படின்னாலே வந்து அது ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் வந்து யானையினுடைய படம் இருந்தாலே அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே விளக்கு கொண்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மேங்கோ விளக்கு நம்ம சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இது எல்லாமே ஆன்டிக் விளக்கு அப்படின்றதுனால வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தலைமுறையாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அண்ட் இப்போது நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா விமன்ஸ் டே ஆஃபராக 10% ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே. ஸோ நீங்கள் அவைல் பண்ணுறதா இருந்தால் அவைல் பண்ணிக்கோங்க. டில் March 8 வரைக்கும் இந்த 10% ஆஃபர் இருக்குது. ஆன் யோர் டோட்டல் பில் அமௌண்ட்டில் அந்த ஆஃபர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விளக்கு அப்படின்னாலே வீட்டில் ஒரு லக்ஷ்மிக்குன்னு சொல்லி தனியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லக்ஷ்மியிலே பார்த்திங்கன்னா 2 யானை வச்சு அழகாக விளக்கு ஏற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் கொண்ட விளக்குன்னு சொல்லக்கூடியது இந்த லக்ஷ்மி விளக்கு. ஸோ நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். என்ன நிறையா சேர்க்கலாம். நீங்கள் காலையில் தீபம் ஏற்றுனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த விளக்கு வந்து அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடம் வந்து நிறைய பேர் நிலவாசலில் விளக்கு ஏற்றுறதுக்கு கேட்டிருப்பீங்க. அதில் வந்து நான் நிறைய உட்டில் கொடுத்துருக்கவங்க எல்லாருக்கும். இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாருக்கும் பிராஸ்லேயும் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி இந்த அழகான பிராஸில் இருக்கக்கூடிய ஆன்டிக் மாடல் மாடம்னு சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை ஆணி அடித்து மாட்டிக்கிறது தான் நல்லது என்ன கேட்டால். ஸோ இது அழகாக நீங்கள் 2 பக்கமும் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பக்கம் போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பக்கம் கூட ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நம்பருக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டட் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். COD கிடையாது, இப்போதைக்கு நான் பண்ணுறது கிடையாதுங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு கற்பக விருட்சம் தனியாகவும் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு. கற்பக விருட்சம் இப்போ விளக்கு வச்சும் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்பக விருட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா விளக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஒரு தீபம் போட்டு விளக்கேற்றி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும், தென் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, வந்தாலுமே அது சரியாகணும் சீக்கிரமாக அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த கற்பக விருட்சம் விளக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு மாட விளக்கு. இது உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான். மாட விளக்கு நம்ம வீட்டில் நிலவாசலில் ஏற்றுறதுக்காக இருக்கட்டும், பூஜை அறையில் ஏற்றுறதுக்காக இருக்கட்டும், கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அழகாக வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு இந்த மாட விளக்கு, அண்ணாமலையார் விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குது? ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது, நிறைய தீபம் போடுறோம், ஆனால் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து குறைவே இல்லை, ரொம்ப அதிகப்படியாக தான் இருக்குது கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே எவ்வளவோ இருக்குது. அவ்வளவும் தாண்டி தான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கு தீர்வு அப்படின்றது கடவுள் நம்ம கண்ணில் கொண்டு வந்து காட்ட மாட்டார். தீர்வு அப்படின்றத விட பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்மளை ரொம்ப கொண்டு போகாமல் நம்ம தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நமக்குன்னு ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா, அந்த வாழ்க்கையை நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம். யாரையும் நம்ம வந்து திருத்துறதுக்காக நம்ம பிறக்கல, முதல்ல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், யாருடைய வாழ்க்கையும் நம்ம நிர்ணயிக்க போகிறதே கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க மட்டும்தான் காரணம்னு சொல்லலாம். ஸோ நம்ம யாரையுமே திருத்துறதுக்காக பிறக்கல. அதை மட்டும் பெண்கள் ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். யாராவது எப்படியாவது போகட்டும் அப்படின்ற மனநிலைமைக்கும்
நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. ஏன்னா மற்றவங்கள யார் தான் நம்ம விட்டுறலாம், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் சரியில்லை ஒருத்தவங்க அப்படின்னு நம்ம மாற்றி தானே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாற்ற பாருங்கள். மாற்ற முடியல, இது ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், சம்பாதிங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. ஸோ மனசில் தோன்ற விஷயம் உங்ககிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் கேட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளேட் பார்த்துட்ருக்கோம். இந்த பிளேட்டில் வந்து சரவண பவன் போட்டிருக்கோம், ஓம் போட்டிருக்கோம். சின்ன சைஸ் பிளேட்டு, இது வந்து 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேட்டு, அதில் உங்களுக்கு 6 விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். முருகருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முருகருடைய விளக்குகளும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் குவாலிட்டி, நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்யூட்டாக அவ்வளோ பாலிஷ்டாக இருக்கும். அண்ட் இந்த விளக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஓம் விளக்கு, அது நம்ம ரெகுலராக கொடுக்குறது தான் எல்லாருக்குமே. இது வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருக்காகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வெயிட், இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். மற்றபடி நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இந்த ஓம் விளக்கு வகைகளும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ முருகருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம லக்ஷ்மிக்கு, அப்படி இல்லைனா பார்வதி தேவிக்கு, நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாரியம்மனுக்கு கூட இந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது முருகருக்குன்னு சொல்லி 6 விளக்கு போடுறதுக்கு வேல் வச்சு தனியாக வாங்கியிருந்தீங்க நிறைய பேர். இப்போது ஓம் வச்சும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த விளக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இப்படி நிறைய விளக்கு இருக்குது. இது ஓம் வச்சு இருக்கும், இது நான் காமிச்சிட்ருக்கிறது வேல் வச்சு மட்டும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எது பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம் தாங்க. மனசு தான் காரணம், சுவாமியை பொறுத்த வரைக்கும், பூஜையை பொறுத்த வரைக்கும், விளக்குகளை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி இதுதான் ஸ்பெஷல் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மனசு இருந்தால் போதும். நம்ம ஒரு அகல் விளக்கு கூட தாராளமாக வச்சு ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஸோ நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ விமன்ஸ் டே ஆஃபராக 10% கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன். இந்த விளக்கோட பிளேட்டும் சேர்த்து கூட நீங்கள் காம்போவாக கூட வாங்கிக்கலாம். காம்போ ஆஃபர் ப்ரைஸும் ஸ்பெஷலாக இருக்குது நம்மக்கிட்ட. நன்றி.